20 இயர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க தமிழ் சினிமாவுல. 2006ல தான் உங்களுடைய ஜர்னி. புதுப்பேட்டை அப்ப தான் ரிலீஸ் ஆச்சு. ம். ஸோ கட் பண்ணா 2026. நான் இப்ப ரீசென்ட்டா நான் டக்குனு பேசிட்டு இருக்கும்போது, படங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, ம். கரெக்ட்டா 2006ல தான் நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்ட் தானே? கரெக்ட் தான். 2000 ஆக்சுவலா வந்தது 2003. 2003. ம். 4, 5லேருந்து ஒரு சின்ன படம் ஒர்க் பண்ணேன். ஒரு இயக்குனர் திரு முகன் அப்படின்னு. அவரு இப்ப அவர் இல்ல, இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் சுரேஷ்ன்னு சொல்லி எத்தன் படம்லாம் எடுத்தாரு ஆமா. சுரேஷ். அவர் மூலமா நானு அது ஒரு கனாகாலம் படத்துல நடிச்சேன். ஆமா. ம், ம், ம். அப்பதான் நம்ம வெற்றிமாறன் சார நான் பார்க்குறேன். அப்போ இருந்து வெற்றி சார் கூட ஒர்க் பண்றேன். ஓகே. இப்போ வரைக்கும் ஒர்க் பண்றேன். கிட்டத்தட்ட ஒரு 20, 23 வருஷம் இருக்கும் நீங்க ம். இண்டஸ்ட்ரிக்கு வந்து. ம். என்ன கத்துக் குடுத்துருக்கு இந்த சினிமா உங்களுக்கு? நீங்க என்ன அதுட்ட இருந்து எடுத்துக்கிட்டீங்க? சினிமா உங்கட்ட இருந்து என்ன எடுத்துக்கிச்சு? நம்ம தான் எடுத்துக்கணும். சினிமா நம்மட்ட என்னத்த எடுக்கிறதுக்கு, நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்ம வந்து சினிமாவுல இன்னும் கத்துக்கணுன்ற ஒரு விஷயத்த கத்துக்கிறோம். ம், ம். அதுதான் உண்மை. இப்போ இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. சும்மா இருக்கிறோம் 20 வருஷம் ஆச்சு. அப்படி இப்படின்றதுனாலலாம் நமக்கு ஒண்ணும் தெரியுன்றதெல்லாம் இல்ல. ம், ம். ஏன்னா இது வந்து புதுசான ஒரு அதான் மொத சொன்ன மாரி, ஒரு நாளுக்கு ஒரு நாள் எல்லாமே புதுசு தான். நம்ம யோசிக்கிறதும் புதுசா இருக்கணும், செய்றது புதுசா இருக்கணும். அப்படிங்கும்போது நம்ம டெய்லி லேர்னிங் ப்ராசஸ் தான். கத்துக்கிட்டோம்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல.